ஐராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சில விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது என்று கூட தெரியாமல் தவிக்கிறாய். நீயும் போகாத கோயில் அல்ல, போடாத விளக்குகள் அல்ல. எல்லா விஷயத்தையும் செய்கிறாய், ஆனால் உன்னுடைய கஷ்டம் மட்டும் குறைந்ததாகவே இல்லை. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு கஷ்டம் உன்னை வாட்டி வருகிறது. இதற்கெல்லாம் நீ காரணத்தை தேடுகிறாய். என்னத்தான் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும்? எப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது நீங்கும்? எவ்வளவோ வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் மாற்றங்கள் மட்டும் கிடைக்கவே இல்லையே என்று மனம் வருந்தும் நீ உன்னை நன்றாக யோசித்து பார்த்தாயா? ஒன்று மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றாமலேயே வைத்திருக்கிறாயே, அதை நீ கவனித்தாயா? ஏன் தங்கமே, ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள். அந்த பிரச்சனை எதனால் வருகிறது என்பதை ஏன் நீங்கள் யாரும் இங்கு யோசிப்பது கிடையாது? அதாவது உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்கிறீர்களா? பார்ப்பது கிடையாது. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் முதலில் பிரச்சனைகளை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே தெரியவில்லை. முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள். அது மட்டும் அல்லாமல் எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கஷ்டம், திடீரென்று ஒரு நஷ்டம் வரும் பொழுது அது எதனால் வந்தது என்பதை பற்றி யோசியுங்கள். அதை விட்டு தேவையே இல்லாமல் மனதை போட்டு அதிகமாக குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பிரச்சனை வந்ததற்கு காரணமே முதலில் நீங்கள் செய்த ஒரு விஷயம்தான். இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றினாலே உடனடியாக மாற்றம் ஒரே வாரத்திற்குள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது தவறு என்றால் அது உபயோகப்படுத்த அதனால் மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதுதான் உனக்கு ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன். நல்ல விஷயத்தை பேசினால் நல்லது நடக்கும், கெட்ட விஷயத்தை பேசினால் கெட்டது நடக்கும் என்று. நல்ல விஷயத்தை நீ பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நல்லது நடக்கும். அதே போல தான் நீ நல்ல பொருட்களை உபயோகம் செய்ய அது நல்லது கொடுக்கும். தீய ஒரு பொருளை உபயோகப்படுத்தும் பொழுது அது உனக்கு தீய ஒரு விஷயத்தை தான் காட்டும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்ன விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ படும் கஷ்டமானது மிக மிக அதிகம். ஒரு கஷ்டமா, 2 கஷ்டமா? நீ பார்ப்பது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மிக மிக பெரிய அளவுக்கு கஷ்டங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் தங்கமே, நீ அணிந்திருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மாற்றினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமானது மாறும். நான் உனக்கு ஒரு வகையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது எந்த விஷயத்தை உபயோகப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் என்று. அந்த விஷயம் ஏதாவது உன்னிடம் இருக்கும் பொழுது மாற்றிக்கொள். ஏனென்றால் நான் சொல்லும் விஷயங்கள் பாதி உன்னிடம் இருக்கிறது. அதனால்தான் இந்த வாக்கினையே நீ கேட்கிறாய், நானும் முன் கொண்டு வந்து இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, சரியில்லை என்கின்றாய். நேரம் சரியில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்று மாற்றினால் நேரமானது சரியாகிவிடும் அல்லவா? ஒரு 100% உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் ஒரு 50% உனக்கு நேரம் சரியில்லை. மீது 50% உன்னால் சரி செய்து இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அல்லவா? அதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மாற்ற முடிந்தால் மாற்று. உனக்கு நம்பிக்கை இருந்தால் அதை மாற்றிக்கொள். நம்பிக்கை இல்லை என்றால் விடு. அதுதான் உன்னுடைய விதி என்று நான் நினைத்து கொள்கிறேன். பல விஷயத்தில் பாடுபட்ட நீ உன்னை சுற்றி இருக்கும் பொருட்களையும் பார்க்கவில்லை, அதுபோல நீ அணிந்திருக்கும் பொருட்களையும் நீ பார்க்கவில்லை. முதலாக உடைந்திருக்கும் வளைவிகளை அணிவது தவறு. அது பவுனாக இருந்தாலும் சரிதான், இல்லை அது கிளாஸ் என்ற ஒரு வளைவியாக இருந்தாலும் சரிதான், கண்ணாடி வளைவியாக இருந்தாலும் சரிதான், அதுவே
தங்க வளவியாக இருந்தாலும் சரிதான், உடைந்திருக்கிறது, தெரித்திருக்கிறது என்றாலும் அதை அணிவது முற்றிலும் தவறு. அதுபோல நசுங்கி இருக்கும் வளவிகளையும் நீங்கள் அணிவது முதலில் தவறு. வளவி என்பது ஒரு லட்சுமி கடாட்சமான நிறைந்த பொருளாகும். இதை நீங்கள் எப்பொழுதும் கையில் போட்டிருக்கும் பொழுது அழகாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் அதை நசுங்கி போடும் பொழுதோ உடைந்து போடும் பொழுதோ அதனுடைய கெட்ட விதமான அதிர்வலைகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். இதனால் நகைகள் சேருவது சில பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உடைந்த கண்ணாடி வளையலை போடும் பொழுது மிகப்பெரிய நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதே போல மாங்கல்யத்தில் இரும்பு பொருட்களை அணியும் பொழுது, அதாவது புடவைக்கு குத்தும் ஊக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இரும்பு பொருளை அந்த மாங்கல்யத்தில் நீங்கள் போடும் பொழுது, அணியும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். முக்கியமாக வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை அது உருவாக்கும். மாங்கல்யம் என்பது மங்களகரமான நிறைந்த ஒரு பொருள். அதை நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாகத்தானே வைத்திருப்பீர்கள். அந்த இடத்தில் எதற்கு இரும்பு வர வேண்டும்? இரும்பு என்பது இருக்கக்கூடாது. அதனால் மாங்கல்யத்தில் தேவையே இல்லாமல் அதில் நல்லபடியாக தங்கத்தை அதில் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு அதில் இரும்பு சேர்ப்பதற்கு எப்பொழுதும் நீங்கள் இடமே கொடுக்காதீர்கள். அதுபோல ஆடைகளே ஒரு சிறிய கிழியில் தானே கிழிந்திருக்கிறது என்று நினைத்து அதை எப்பொழுதும் உங்கள் வாழ்நாளில் தினம்தோறும் போடாதீர்கள். ஒரு இடத்தில் கிழிந்திருக்கிறது என்றால் அதை தைத்து விடுங்கள். அது தைக்க முடியவில்லை என்றால் அதை தூக்கி போடுங்கள். அதை போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தத்துரியமானது வீட்டிற்குள் வர ஆரம்பித்துவிடும். அடுத்தது, பொழுது போன நேரத்தில் சரியாக குங்குமத்தையும் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொட்டை கல்யாணம் ஆனவர்களாக இருந்தால் நெற்றியின் நடுவே பொட்டை வைக்கும் வழியை பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் தங்கமே, எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது முற்றிலும் நல்லது. வைரங்களை எப்பொழுதும் அணியும் பொழுது சற்று பார்த்து அணியுங்கள். சிலருக்கு வைரமானது ஒற்றுக்கொள்ளும், சிலருக்கு வைரமானது ஒற்றுக்கொள்ளாது. அதனால் ஆசைக்காக வைரத்தை வாங்கி அணிந்து கொண்டு அதனால் மேற்கொண்டு எதையும் பிரச்சனைகளை சந்திக்காமல் முதலில் அதை சோதனை செய்துவிட்டு அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் போற்றுக்கொள்ளும் வழியை பாருங்கள். சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக மிக அற்புதமாக இருக்கும். கல்யாணம் ஆனவர்கள் காலில் மெட்டி போடுவதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். எல்லா நாளும் மெட்டிகளை அணிந்திருக்க மிக மிக அவசியமானது. உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்களுக்கு லட்சுமி கடாட்சமாக இருப்பது போல இருக்க வேண்டும். முகத்தில் அழகு இல்லை என்று வருத்தப்படாதீர்கள். நீங்கள் உள்ளத்தால் அழகானவர்கள். யார் ஒருவன் உள்ளத்தில் அழகாக இருக்கிறானோ அவன் முகத்திலும் அவன் அழகாகத்தான் இருப்பான். நீ நிஜமாகவே அழகான பிள்ளைதான். நிறைய பேர் நிறைய வார்த்தையால் உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். சில விஷயங்கள் உனக்கு தவறாக நடக்கிறது. ஆனால் எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாத்து மீட்டு கொண்டு வருவேன். புரிகிறதா என் தங்கமே? ஆசைக்கு எல்லா விஷயத்தையும் நினைத்து உபயோகப்படுத்தாதே. எந்த ஒரு பொருள் உனக்கு உபயோகப்படுகிறதோ அதை சோதனை பார்த்துவிட்டு நீ அதை அணிந்து கொள். தேவையில்லாத விஷயத்தை அணிந்து கஷ்டப்பட வேண்டாம். முக்கியமாக நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள். எது உனக்கு தவறாக மனதுக்கு தோன்றுகிறதோ அதை அணியாமல் இருப்பதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயமாகும். நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.